இப்ராஹிம் நபி, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். முதல் மனைவி: வலைக்கும் சலாம். யாரை தேடி வந்தீர்கள்? இப்ராஹிம் நபி: இது இஸ்மாயிலின் இல்லம்தானே, அவர் எங்கே? முதல் மனைவி: ஆமாம், அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார், வர நேரமாகும். இப்ராஹிம் நபி: உங்கள் வாழ்க்கை எப்படி போகிறது அம்மா? வீட்டில் அனைவரும் நலம்தானா? முதல் மனைவி: என் நலம் வேண்டி கிடக்கிறது. இந்த வறண்ட பாலைவனத்தில் குடிக்க தண்ணீர் இல்ல, உணவுக்கு வழி இல்ல. எப்போதும் கஷ்டமும் வறுமையும் தான் எங்களை சூழ்ந்திருக்கிறது. இப்ராஹிம் நபி: சரி அம்மா, நான் கிளம்புகிறேன். உன் கணவர் வந்ததும் என் சலாமை சொல். அத்துடன் ஒரு செய்தியையும் அவரிடம் சொல். உன் வீட்டு வாசற்படி சரியில்லை, அதை உடனே மாற்றிவிடு என்று சொல். மாலை நேரம். வேட்டை முடிந்து களைப்புடன் வரும் இஸ்மாயில் நபி தன் தந்தையின் வருகையை உணர்கிறார். இஸ்மாயில் நபி: அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று யாராவது நம் வீட்டிற்கு வந்தார்களா? முதல் மனைவி: ஆமாம், ஒரு முதியவர் வந்தார். உங்களைத்தான் விசாரித்தார், உங்கள் நலம் கேட்டார். நானும் நம் வீட்டின் கஷ்டங்களையும் வறுமையையும் அவரிடம் விவரித்தேன். இஸ்மாயில் நபி: அவர் ஏதாவது சொல்லிச் சென்றாரா? முதல் மனைவி: போகும்போது ஒரு விசித்திரமான செய்தியை சொன்னார். உன் வீட்டு வாசற்படி சரியில்லை, அதை மாற்றிவிடு என்றார். இஸ்மாயில் நபி: அவர் என் தந்தை இப்ராஹிம். வாசற்படி என்பது உன்னை குறிக்கிறது. இறைவனுக்கு நன்றி செலுத்த தெரியாத ஒருத்தி ஒரு நபியின் இல்லத்திற்கு தகுதியானவள் அல்ல. நீ உன் குடும்பத்தாரிடம் சென்றுவிடு. இஸ்மாயில் நபி வேறொரு திருமணம் செய்கிறார். மீண்டும் அங்கே இப்ராஹிம் நபி வருகிறார். இப்ராஹிம் நபி: அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாருங்கள் ஐயா, களைப்பாக இருப்பீர்கள், சற்று அமர்ந்து இந்த தண்ணீர் அருந்துங்கள். இப்ராஹிம் நபி: உன் கணவர் இஸ்மாயில் எங்கே? உங்கள் வாழ்க்கை எப்படி போகிறது? ஏதேனும் குறைகள் உண்டா? அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் மிக நலமாக இருக்கிறோம். இறைவன் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கிறான். குடிப்பதற்கு நீரும் உண்பதற்கு இறைச்சியும் தாராளமாக இருக்கிறது. இப்ராஹிம் நபி: மாஷா அல்லாஹ், உங்கள் உணவிலும் தண்ணீரிலும் இறைவன் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. உன் கணவர் வந்ததும் என் சலாமை சொல். அத்துடன் உன் வீட்டு வாசற்படி மிகச் சிறப்பாக இருக்கிறது, அதை மாற்ற வேண்டாம். அந்த வாசற்படியை நிலையாக வைத்துக்கொள் என்று சொல். இஸ்மாயில் நபி: அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று யாராவது வந்தார்களா? வாலைக்கும் சலாம். ஆமாம், ஒரு கண்ணியமான முதியவர் வந்திருந்தார். நம் நிலையை பற்றி சொன்னேன். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்தினேன். இஸ்மாயில் நபி: அவர் ஏதேனும் செய்தி சொன்னாரா? இரண்டாம் மனைவி: உங்களுக்கு சலாம் சொன்னார். அத்துடன் உன் வீட்டு வாசற்படி மிகச் சிறப்பாக இருக்கிறது, அதை மாற்ற வேண்டாம். அந்த வாசற்படியை நிலையாக வைத்துக்கொள் என்றார். எனக்கு அதன் பொருள் புரியவில்லை. இஸ்மாயில் நபி: அவர் என் தந்தை இப்ராஹிம் அலை. வாசற்படி என்பது உன்னை குறிக்கிறது. உன்னை என் வாழ்நாள் முழுவதும் கௌரவமாகவும் அன்பாகவும் வைத்திருக்கச் சொல்லி அவர் வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார். இப்ராஹிம் நபியின் இந்த அறிவுரை வெறும் வாசற்படியை பற்றியதல்ல, அது நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையை பற்றியது. நம்மிடம் இல்லாதவற்றை எண்ணி புலம்புவதை விட இருப்பவற்றிற்கு இறைவனுக்கு நன்றி, ஷுக்ர் செலுத்தினால் நம் வாழ்க்கையும் ஒரு நபியின் இல்லத்தைப் போல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும். நன்றி உணர்வுள்ள இதயம் அமைதியான இல்லத்தின் திறவுகோல்.